ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஈஸியான வெயிட் லாஸ் சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாலட் வந்து என்னோடய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ்க்கு நான் வந்து ப்ரெக்னன்சி டிலே ஆகுதுன்னு ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போ வெயிட் வந்து கம்மி பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வந்து எப்படி கம்மி பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் சிஸ்டர் தான் சொன்னாங்க, இந்த பச்சை பயிரை நல்லா முளைக்கட்டி சாப்பிட்டோம்னா வெயிட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக கம்மியாகும். அதுக்காக நான் பச்சை பயிறு வாங்கி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணி விட்டு ஒரு 8 ஹவர் ஊற வச்சுட்டேன். நம்ம நைட்டில் ஊற வச்சு மார்னிங் பார்த்தோம்னா நல்லா 8 ஹவருக்கு மேலேயே இருக்கும், நல்லா ஊறி இருக்கும் இந்த மாதிரி. இப்போ இது 8 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு, நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். அப்படியே லைட்டாக அப்படியே முளை விட்டு வந்துகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் தான் மூடி வச்ச பாருங்கள், லைட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு துணியில் வந்து நல்லா ஈரம் பண்ணி அந்த துணியை நல்லா பிழிஞ்சிடணும். சொட்டை பிழிஞ்சிட்டு இந்த பச்சை பயிரை அந்த துணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி நம்ம ஒரு பவுலில் வச்சு மூடிடணும். இப்போ இந்த பவுலில் வச்சு மூடிட்டு நம்ம இன்றைக்கி மறுநாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் சாப்பிட போகிறோம். அப்போது இது வந்து 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே எல்லாமே அப்படியே வேறு வேறாக வந்திருக்கு, நல்லா முளை கட்டி வந்திருக்கு. இது ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப வேகமாக வெயிட் லாஸ் பண்ணும். நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தபோது ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுனால வெயிட் வந்து கம்மி பண்ணணும்னு சொன்னாங்க. எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். எங்கள் சிஸ்டர் தான் சொன்னாங்க, இந்த பச்சை பயிர் சாப்பிட்டோம்னா ரொம்ப வேகமாக வெயிட் கம்மியாகும், கருமுட்டை கூட வந்து வளர்ச்சிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு. நான் வந்து இது பச்சையாகவும் சாப்பிட்டேன், இது சுண்டலாவோ எந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். நான் பச்சையாக ஒரு 1/2 வெங்காயம், 1/2 பச்சை மிளகா, 1/2 தக்காளி, ஒரு 1/2 லெமனு, கொஞ்சோண்டு பிங்க் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து சாலடாக எடுத்துக்கிட்டேன். டாக்டர் வந்து எனக்கு எப்படி சொன்னாங்கன்னா, மார்னிங் ஒரு சப்பாத்தி, 2 பவுல் கீரை, மத்தியானம் ஒரு சப்பாத்தி, மறுபடியும் 2 பவுல் கீரை, நைட் வந்து ஃப்ரூட் ஏதாவது சாப்பிடுங்க சொன்னாங்க. ஆனால் வந்து நான் வந்து மார்னிங் வந்து ஒரு 6:30 7 o'clock இது கொஞ்சம் சாப்பிடுவேன், ஹாஃபு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மணி போல் கொஞ்சம் பசி எடுக்கும், அப்போ வந்து நான் ஒரு சப்பாத்தி சாப்பிடுவேன். மத்தியானம் ஒரு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு முன்னாடி மறுபடியும் இது கொஞ்சோடு சாப்பிடுவேன். மறுபடியும் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு கீரை காய் எல்லாத்தையுமே சேர்த்து தான் சாப்பிட்டேன். நைட்டு வந்து ஃப்ரூட் எனக்கு கிடைக்காது, மறுபடியும் நான் இதுதான் பாதி பேலன்ஸ் வச்சுருந்து நைட்டு இதை சாப்பிட்ருக்கேன். அப்புறம் ரொம்ப பசி எடுக்குதுன்னா நைட்டு இட்லியோ சாதம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சப்பாத்தி அளவுக்கு நான் சாப்பிட்ருக்கேன். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி என்னோடய ப்ரெக்னன்சிக்காக நான் வெயிட் வந்து 1 மாதத்தில் 6 கிலோ வெயிட்டை கம்மி பண்ணியிருக்கேன். ரொம்ப வேகமாக கம்மி ஆகுது. வேறு எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுலையுமே கம்மி ஆகலை. நான் வந்து மார்னிங் 1 ஹவர் வாக்கிங், ஈவினிங் 1 ஹவர் வாக்கிங், அதுலேயே வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டுருந்தேன். 6 கிலோ குறைஞ்சிருக்கு 1 மாதத்தில். இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வேகமாக குறைக்கணும்னா நீங்கள் இந்த சிம்பிளான முளைக்கட்டிய பயிர் சாப்பிடுங்க, ரொம்ப வேகமாக கம்மியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய், see you.